டிவி ஆட்ஸ் அதாங்க விளம்பரம். ஞாயிற்றுக்கிழமை குடும்பமா உட்கார்ந்து ஒரு படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப சம்பந்தமே இல்லாம சாம்பார் பொடிக்கும் கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கு விளம்பரம் பண்ணுவாங்களே. ஸோ இப்படி வர விளம்பரத்தை நம்ம விரும்பி பார்த்த காலமும் இருக்கு. எப்பனா நம்ம பொடுசுங்களா வீட்டில் சுத்திக்கிட்டு இருப்போம் பாத்தீங்களா அப்ப. ஆனா இப்ப நம்ம இருக்கிற காலத்துல விளம்பரம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ கிரியேட்டிவா எடுத்திருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த 20 செகண்ட் 30 செகண்ட்ல பெரிய பெரிய ஞானி சொல்லாதெல்லாம் அந்த 30 செகண்ட் விளம்பரத்துல சொல்லிவிட்டு முடிச்சிருவாங்க. ஆனா இப்ப பேசுறாங்க கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு பேசுறாங்க. அவங்க 3 நிமிஷம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது என்ன விளம்பரம்னே நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நம்ம காலகட்டத்தில் இருந்த மறக்க முடியாத விளம்பரங்களையும் இதெல்லாம் விளம்பரமாடா அப்படின்னு சொல்ல வைக்கிற மாதிரி இருக்கிற ஆட்ஸையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வேற என்ன, சப்ஸ்கிரைப் தான், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நம்ம இந்த மென்டோஸ் விளம்பரத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை டிவியில பார்த்த ஆட்களும் உண்டு, யூடியூப்ல சும்மா இருக்கிற நேரத்துல சர்ச் பண்ணி பார்த்த ஆளுகளும் உண்டு. நம்ம மனுஷன் எப்படி குரங்குல இருந்து வந்தான்னு 500 வருஷ கதையை சிம்பிளா முடிச்சு விட்டுருவாங்க. நம்மலாம் சயின்ஸ், சோசியல், ஹிஸ்டரி இதை படிச்சு நம்ம வரலாறு கத்துக்கிட்டதை விட இந்த ஆடை பார்த்து கத்துக்கிட்டவங்க தான் அதிகம். இத்தனைக்காண்டு முட்டாய வச்சு எப்படி நம்ம மனுஷ வரலாற்றையும் மொத்தமா முடிச்சிட்டான் பாருங்க. அது கூட சேர்ந்து அவனோட பொருளுக்கும் எவ்வளவு அழகா விளம்பரம் பண்ணிட்டான் பாருங்க. அப்படியே நம்ம இப்ப வந்தோம்னு வச்சுக்கோங்க, தாத்தா பாட்டி ஏதோ சொந்தக்கார வீட்டுல கை நினைக்கிற மாதிரி ஒரு நர்வஸ் ஆக்டிங். ஏண்டா வீட்டுல போடுற காப்பியை குடிக்க நாங்க எதுக்குடா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனோம்? அதான் எங்க வீட்டுல சாயங்காலம் 6 மணிக்கு பால் காரியம் வந்தோடனே நாங்களே போட்டு குடிச்சுக்குருவோமே அப்படின்னு சொல்லலாம் தோணும். என்ன பண்ண, விளம்பரமாச்சு, பார்த்தானே ஆகணும். இன்னொரு விளம்பரம், இதுவுமே நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இதோட 5 மேட்ச் தோத்துட்டோம், இந்த கோச்சிங்க விட்டுருங்க. அப்போ ஒரு பப்ளி மாஸ் பையன் என்ன பண்றானா, வேகமா ஓடி போய் பைப்ல தண்ணி எடுத்துட்டு எல்லா கிரவுண்டையும் நாஸ்தி பண்றது, சேத்துல உருண்டு பிறல்றது, எல்லாத்து மேலயும் சேத்த வாரி அடிக்கிறது, இந்த மாதிரி சேட்டையை காமிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ போன கோச் வேகமா ஓடி வந்து, ஏன்டா இப்படி பண்ற, கிரவுண்ட் ஏன் நாசம் பண்ற, என்ன திரும்ப மேட்ச்ல தோத்துட்டோம் இல்ல, இது ஒண்ணு கடைசி மேட்ச் இல்லையே. அதுக்கு அந்த பப்ளி மாஸ் பையன் என்ன சொல்றானா, அதை தாங்க நாங்களும் சொல்றோம், அப்படியே கோச்சிங்க விடுறீங்க, இன்னைக்கு தோத்தா என்ன நாளைக்கு ஜெயிக்கலாம் இல்ல அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விளம்பரத்தை பார்த்தா தற்கொலை பண்ணிக்கலாம்னு 4வது மாடியில நிக்கிறவனே மோட்டிவேட் ஆகி வீட்டுக்குள்ள போயிருவேன். ஆனா இப்ப சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே போறா. அம்மா இன்னைக்கு ரிசல்ட்மா, அது பார்த்தா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 10th படிச்சுன்னு தெரியல, அது வேற விஷயம். குடிச்சிட்டு வந்து ரிலாக்ஸா பாரு, நல்ல ரிசல்ட் தான் வரும். A few moments later. மா ஸ்டேட் நான் 10th படிக்கிறப்ப இது தெரியாம மூஞ்சிய கழுவி ரிசல்ட்டை பார்த்துட்டேனடா. இல்லைன்னா நானும் இந்தியாலேயே 10வதுக்குள்ள வந்திருந்தாலும் வந்திருப்பேன். அடி பாவி மகளே. இந்த விளம்பரத்தெல்லாம் பார்த்தா நல்ல மோட்டிவேஷனோட இருக்கிறவனே 4வது மாடில இருந்து குதிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அடுத்தது நம்ம ரகுமான் நடிச்ச ஒரு ஆடு தான். ஏர்டெல் காண்டி இவர் ஒரு ஆட் பண்ணிருப்பாரு. உடனே ஒரு போன்ல ஏர்டெல் சிம் மூலியமா எல்லாத்துக்கும் பாட அது அப்படியே ட்ரெண்ட் ஆகி அவர் லைஃபே மாத்திருது. இந்த ஒரு சின்ன 30 செகண்ட்ல அந்த சிம் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிறதையும் இந்தியா ஃபுல்லா யூஸ் பண்ணலாம்ன்றதையும் சொல்லிட்டு அந்த ஒரு நாஸ்டாலஜியா ஃபீலையும் நம்ம கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அதுதான் அந்த காலத்து ஆட். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த டாடா டொகோமோல ஒரு பொம்மையை வச்சு ஒரு ஆட் பண்ணிருப்பாங்க, நிறைய ஆட் பண்ணிருப்பாங்க. இந்த ஐபிஎல் நடக்கிறப்ப கூட அந்த ஆட் அவ்வளவு ட்ரெண்டா போச்சு, அந்த பொம்மையுமே அவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு. வோடாஃபோன்ல எப்படி அந்த ஒரு வகையான நாயை வச்சுட்டு ட்ரெண்டானாங்களோ, பாவத்தை அதுக்கு பேரே அதுக்கு எடுத்து வோடாஃபோன் நாயின்னு வச்சுட்டாங்க. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலைவலிக்குதா. அப்ப கூட நல்லா எடுத்தாங்க. ஆனா இப்ப சிம்ம வச்சு விளம்பரம் வருதா இல்ல சிம்மெல்லாம் இருக்கானே தெரியல. அந்த அளவுக்கு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் லெவல்லாம் ஏன் இப்படி கம்மியாச்சுன்னே நமக்கும் புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நீங்க சின்ன வயசுல ரசிச்சு பார்த்த விளம்பரம் எதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னுமே நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம யுவர் மைண்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.